குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து 2 மாசம் ஆச்சு. நல்லா இருக்கும் சார். சரி ஓகே மிஸ், எல்லாரும் கிளாஸ் ரூம் போங்க, டைம் ஆயிடுச்சு. 2 மாசம் லீவ் விட்டுருந்தாங்க, ஜாலியா வீட்டில் இருந்தோம். இப்போ திரும்பவும் ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஐயோ, இதுகள்கிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணிலாம் ஆவத்த போகுது. சாப்பிட்டு வந்தது சீக்கிரமா செமிக்க போகுது. பிள்ளைகளுக்கு எப்போ லீவ் விடுவாங்கன்னு பார்க்குங்களோ இல்லையோ, நம்ம தான் முதல்ல பார்க்குறோம். இதுகள்கிட்ட கத்தி கத்தி டென்ஷன் ஏறி இந்த ஸ்கூலில் கொடுக்குற காசு ஆஸ்பத்திரி செலவுக்கே போயிடுது. வாங்க, பெல் அடிச்சிச்சு, கிளாஸுக்கு போவோம். ஆண்டவா, இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலு, நல்லபடியாக போகணும். குட் மார்னிங். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? அவங்க இடத்துல போய் உட்காருங்க, போங்க. இது சண்டை கடையா? ஏல ஏன் பக்கத்துல ஏல உட்கார்ந்திருக்க? போல பின்னாடி. அவன் பக்கத்துல உட்கார்னா ஆசை பாரு. நீ தான் ஏன் பக்கத்துல உட்கார்ந்திருக்க? நான் எப்போதும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில தான் உட்கார்ந்திருப்பேன். அடியே போய் பேசாத, நான் தானே உட்கார்ந்திருப்பேன் எப்போதும். டீச்சர் என்கிட்ட தானே சொல்லுவாங்க, பேசுவாங்க. நீ முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்க, பின்னாடி போ. இல்லைன்னா அடிச்சு வெளுத்துடுவேன். ஏதாவது அடிப்பியா? நீ அடிக்கிற வரைக்கும் என் கையை நான் பூவா பறிக்கும். இந்த வரண்டி ஒண்ணு அடிப்பா, நம்மள அடிப்பா. கண்ணை குத்தி கடைக்கு விட்டேன். டீச்சர், பூமாரி கண்ணை குத்திட்டா டீச்சர். பூமாரி, லட்சுமி, நீ வாங்க முன்னாடி. என்ன இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல் அமைதியா இருக்கலாம்னு பார்த்தா உங்க 2 சண்டையில எனக்கு டென்ஷன் ஆக்கிடுவீங்க போல. டீச்சர், தள்ளி போந்தான் டீச்சர் சொன்னேன். அதுக்கு என்ன? பூமாரி கண்ணில் குத்திட்டா டீச்சர். டீச்சர், நான் தானே டீச்சர் முன்னாடி உட்காந்துருப்பேன். இவன் வந்து முன்னாடி உட்காந்துருக்கா டீச்சர். தள்ளி போன்னு சொன்னதுக்கு தெரியாம கை பட்டுருச்சு டீச்சர். அது கண்ணை குத்திட்டான்னு உங்கள்கிட்ட வந்து குறை சொல்றா டீச்சர். என் சீட் எனக்கு வேணும்ல டீச்சர். ஆமா, இது பெரிய கவர்னர் சீட்டு. இதுல உட்காந்து உனக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேரும் கிளாஸ் விட்டு இப்பவே கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இந்த முன்னாடி நிக்க கூடாது. இல்லைன்னா நாளைக்கு உங்க அம்மா அப்பா தான் கூட்டிட்டு வரணும். இப்போ உனக்கு சந்தோஷம் தான்ல, என்னைய திட்டு வாங்கி அனுப்பிட்டீல. இன்னைக்கு எப்படியோ கிளாஸ் ஒப்பேச்சியாச்சு. நாளைக்கு யாருக்கு நேச்சு குத்தி திரும்ப கிளாஸை விட்டு வெளியே ஓடிடலாம். இன்னும் போகலையோ? என்ன பேச்சு அங்க? இதோ போயிட்டோம் மிஸ், போயிட்டோம். சஃபா, நல்ல மூட்ல இருந்தாலும் கோவப்படுத்துதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உயிரெழுத்துக்கள் பாடம் நடத்தலாம். ரோசி, உயிரெழுத்துக்கள் சொல்லு பார்க்கலாம். சொல்றேன் டீச்சர், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனா, ஈனா ஈயனா, ஏயனா ஓனா, அவனா அக்கனா. தப்பு தப்பா சொல்றடி. சொல்லாம அமைதியாயிரு. தெரியாட்டாலும் அமைதியா இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தப்பா சொன்னா அடி வாங்குவ டீச்சர்ட்ட. இதை திரும்ப ஒரு தடவை சொல்லு பார்க்கலாம், கரெக்டா சொல்றியான்னு. சொல்லாதடி, தப்பு தப்பா சொல்றடி, சொல்லாத. போறாமடி உனக்கு நான் கரெக்டா சொல்றேன்னு. சொல்லிட்டு டீச்சர்ட்ட கை தட்டி வாங்குவேன்னு சொல்றியோ? இப்ப பாரு எப்படி சொல்றேன் பாரு. நல்லா வாங்கி கட்டிக்க, எனக்கு என்ன. இது சொல்றேன் டீச்சர். ஆனா அவனா, ஈனா ஊவனா, ஐயனா அவனா அக்கனா. கொஞ்சம் முன்னாடி வாஞ்சலி. முன்னாடி நின்று கை தட்டுறதுக்காக கூப்பிடுறாங்க போல. சரி போவோம். அடியே, யாராச்சும் கை தட்டாம மட்டும் இருந்தீங்க அவ்வளவுதான். என்ன உனக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேன் டீச்சர். கை தட்டுறாங்களா கையை உடைக்கிறாங்க, அங்க போனாதானே தெரியும். அவ அடி வாங்க சத்துல இந்த பில்டிங்கே உடைய போகுது. கரெக்டா தானே சொன்ன அவ எப்படி அடி வாங்குவா? அப்ப அடுத்த அடி உனக்கு தாண்டி. முன்னாடி இருந்து சத்தமா எல்லாம் கேட்கற மாதிரி சொல்லிடு என் தங்கம். ஐ தங்கமா, கண்ணாடி கறி இருக்காளே, நல்ல வேலை அவ பேச்சு கேட்கல. இதெல்லாம் சொல்லாம இருந்தா அந்த கைத்தட்டு நம்ம மிஸ் பண்ணிருப்போம். என்ன சொல்றியா இல்லையா? சொல்றேன் டீச்சர். ஆனா அவனா, ஈனா ஈயனா, ஏயனா ஐயனா அவனா அக்கனா. சொல்லிட்டோம், யாரும் கை தட்டல. ஆனா அவனை கிட்ட சொல்ல தெரியல, வாய் மட்டும் பேச சொல்லு. எப்படி பேசுவ? போ வெளியே. நாளைக்கு ஆனவனை சொல்லட்டா கிளாஸ்க்குள்ளே நீ வரக்கூடாது. அவன் அப்பவே சொல்ல வேணாம்னு சொன்னான், கேட்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் அவன் நல்லவதான். வெளியே போ சீக்கிரம். ஆனா தெரியாதவங்களாம் கை தூக்குங்க. கை தூக்குவோமா வேணாமா? கை தூக்கிடுவோம். எதுக்கு இந்த அடி வாங்கணும்? உனக்கு தெரியுமாடா? தெரியும், ஆனா கொஞ்சம் தான் தெரியும். நீங்க சொல்லு பார்க்கலாம். ஆனா அவனா ஈனா, அதுமே தெரியாதே.
இதை மட்டும் டீச்சர் சொல்லியிருந்தா அவ்வளோதான், இன்னைக்கே 2 ஆயிருப்ப. கைது கூட முதல்ல. ஆக கிளாஸில் இருக்க யாருக்குமே உயிரெழுத்து தெரியல, அந்த பொண்ணை தவிர. அபிராமி, உனக்கு உயிரெழுத்து தெரியுமாமா? முன்னாடி வா, வந்து சொல்லி எல்லாருக்கும். சொல்றேன் டீச்சர். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக். நான் பாடம் நடத்துறதுலேயே இந்த பொண்ணு ஒரு ஆள் தான் கவனிச்சிருக்கு, மற்ற எல்லாம் திங்கிறதுக்கு தான் இங்கே வருதுங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அபிராமிக்கு.